தோல். உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். சங்கீதம் 119:90. பெரியமானவர்களே, உண்மை என்பது ஒவ்வொருவரும் நேர்மையான முறையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவரிடம் வேலை பார்க்கக்கூடிய விவசாயிகள் அநேகர் இருந்தார்கள். அதில் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் குதிரைகள் வந்ததினால் ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டது என்று சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஜமீன்தார், எவ்வளவு நஷ்டம் என்று நீ குறிப்பிட்டு எழுதி வா, அப்பொழுது நான் உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன் என்று சொன்னார். அந்த விவசாயியும் தன்னுடைய நிலத்தில் எவ்வளவு நஷ்டம் என்று கணக்கிட்டு அந்த எஜமானிடம் போய் சொன்னார். அவர் சொல்லும் பொழுது அவர் அந்த நஷ்ட ஈடை தன்னுடைய சொத்தில் இருந்து அவர் கொடுத்தார். அந்த வெகுமதியை வாங்கிக் கொண்டு விவசாயியும் சென்று விட்டார். ஆனால் அந்த நிலத்தில் நன்றாக விளைந்தது. குதிரைகள் மிதித்த இடத்திலும் மீண்டும் முளைத்து அது வளர்ந்தது. அது வளர்ந்ததை பார்த்து இந்த விவசாயி எஜமானிடம் போய், ஐயா, நீங்கள் கொடுத்தீர்கள், இந்தாங்கள் திருப்பி பெற்றுக் கொள்ளுங்கள். நான் என்னுடைய நிலத்தில் எவ்வளவு நஷ்டமானது என்று கேட்டேனோ அந்த இடத்திலே அதிகமாய் விளைந்திருக்கிறது. அதனால் எனக்கு லாபமே தவிர நஷ்டம் இல்லை. ஆகையால் இந்த வெகுமதியை நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த தொகையை அவருடன் திருப்பி கொடுத்து விட்டார். அதை பார்த்த எஜமானன், இது உண்மையாகவே நீர் இருந்தாய், அதற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த பணத்தையும் கொடுத்து அதற்கு மேலும் ஒரு வெகுமதியை அவர் கொடுத்து, நீ உண்மையான நேர்மையான முறையிலே வாழ்ந்ததால் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், அவ்வாறு ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லி அவரை அனுப்பிவிட்டார். இதுதான் உண்மைக்கு இது வாழ்வின் ரகசியம். நன்றி.